நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். என்ன கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, ஆனந்தமாக இருக்கணும்னா ஆரோக்கியம் தேவை. அந்த ஆரோக்கியத்தை நான் எப்படி அடைகிறது, நான் அடைந்த பின்னால் என்னை சார்ந்தவர்களுக்கு அந்த ஆரோக்கியத்தை எப்படி கொடுக்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை சரிப்படுத்திக்கிறது தான் சரி. ஆரோக்கியம் கெடுறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய பழக்க வழக்கங்கள் காரணமா இருக்கலாம், அல்லது உணவுகள் காரணமா இருக்கலாம், அல்லது வழித்தோன்றல்கள் எதனா இருக்கலாம். இப்ப நான் நினைக்கிறேன், இப்ப நீங்க சொன்னபடி ஆரோக்கியத்துக்கு மூல காரணம் சக்தியின் ஏறக்குறைவு. ஆமா, ஏற்றக்குறைவு. நீங்க சாப்பிட்ற உணவு மூலியமாவோ, இழுத்துக்கிற காத்து மூலியமாவோ, வாழ்க்கை நடைமுறை மூலியமாகவோ, சுற்றுப்புற சூழ்நிலை காரணமாகவோ, உணர்வுகளின் காரணமாக, உணர்வு மனதின் காரணமாக. இப்ப நீங்களே கேள்வி கேட்டீங்க, அங்கேயே பதிலும் இருக்கு. நாம சாப்பிட்ற உணவு போதுமோ போதிலையோ சரியில்லைங்கிறது தெரியுது, நல்லா தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. ஆனா ஒரு சப்பக்கட்டுக்காரன் என்ன சொல்றோம்னா, அப்பா காலத்துல கெமிக்கல் போடாம நேச்சுரலா இருந்த ரசாயனத்தை போட்டு தயாரித்து வந்த காய்கறிகளையும் நவதானியங்களையும் வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தோம். இப்ப விளைவிக்கிற பொருட்கள் எல்லாமே கெமிக்கலா இருக்கு, அதனால ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். உணவுல ஒரு பக்கம் தவறு இருந்தாலும் வேற நிறைய தவறுகள் இருக்கு. உங்க சுற்று வட்டாரம் சரியில்லை, சுற்றுப்புற சூழ்நிலை சரியில்லை. எல்லாருமே இயற்கைக்கு பக்கத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப எல்லாருமே நாட்டு பகுதியில சம்பாதிக்க நாட்டுக்கு வந்துட்டோம். வச்சிட்டு இருக்கிற நிலத்தெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வழி தெரியாம எல்லாருமே டவுன்ல வந்து செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. இந்த டவுனுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இயற்கையிலிருந்து தூரம் இருக்கிறது தான் டவுன். ஆனா இப்ப இருக்கிற இடத்திலேயே அந்த இயற்கை சூழ்நிலையை நாம் ஏற்படுத்திக்கிட்டு வாழலாம். இயற்கையா கடவுள் என்ன கொடுத்திருக்கிறாரு இந்த நாட்டுப்புறத்துல, அதை வச்சுக்கிட்டு நம்ம உடம்பு நாம சரி பண்ணிக்கலாம். நமக்கு தெரியல. இது ஒரு வகை. இன்னொன்னு, நான் உங்களுக்கு நேற்று சொன்ன மாதிரி கோஷங்கள் 5 கோஷங்கள் இருக்கு. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 கோஷங்கள் தான் நம்மளை வந்து பாதுகாக்குது. இந்த ஒளிவட்டம் அப்படின்னு என்ன சொல்றோம், ஆரா அப்படின்னு சொல்றோம்ல, அது நம்ம உடம்புக்குள்ள இருந்து வெளியே வருது. வெளியே இருக்கிறது தான் உள்ள இருக்கு, உள்ள இருக்கிறது தான் வெளியே இருக்கு. இந்த உள்ள இருக்கிறது வெளியே பரிமளமா இருக்கணும், பிரகாசமா இருக்கணும்னா பரிசுத்தம் வேணும். உள்ள பரிசுத்தமா இருந்தாலும் கோஷங்களும் பரிசுத்தமா இருந்தாதான் அதனுடைய டெவலப்மெண்ட், அதனுடைய தூரம். இந்த 5 கோஷங்கள் பிராணசக்தி எடுத்துக்கிறோம், சுத்தமான பிராணசக்தி இல்லை. எடுத்துக்கிற பிராணசக்தி சரியா எடுத்துக்கல. மனது, யாருக்குமே மனசு சரியில்லை. மனுஷனா பிறந்தவங்க எல்லாருமே துக்கத்துல தான் இருக்கான். அதுவும் கல்யாணம் பண்ண பின்னாடி 100% துக்கத்துக்கு போய் ஊண்டணும். தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இளமையை அந்த காமனை கட்டுப்படுத்த முடியாம வழிமுறையா வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவும் அப்படிதான், நான் பட்ட கட்டத்தை பையன் படட்டும்னு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. இல்ல வேணாண்டா பண்ணிக்காதான்னு சொன்னா கூட அவனுக்கு அந்த காமனை கட்டுப்படுத்த முடியறதில்லை. அதுக்காக போய் விழுந்துடுறான். விழுந்த பின்னாடி வெளியே வர பண்ற முடியாது. சோ இந்த துன்பத்துல எப்ப நாம இருக்கிறோம், கண்டிப்பா மனசு துக்கத்துலதான் விழும். சோ இந்த துக்கத்திலிருந்து வெளியே வரணும்னா மனசை கரெக்டா வச்சுக்கணும். துக்கத்தை சரி பண்ண முடியுமோ முடியாதோ, மனசை சரி பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றது? அது பரிசுத்தமா இருக்கும். மனோமய கோஷம் நல்லா இருக்கும். பிராணசக்தி கரெக்டா எடுத்துட்டீங்கன்னா பிராணமய கோஷம் நல்லா இருக்கும். அன்னமய கோஷம், நீங்க சாப்பிடுற சாப்பாடு சரியில்லை, என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, இதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா நீங்க சாப்பிட்டீங்கன்னா அன்னமய கோஷம் சரியாயிடும். உடல் சரியிருந்தா தானே ஆத்மா உள்ள வசிக்கும். அது உடலே இல்ல, வீடே பாடஞ்சு கிடக்குது, எப்படி வாடகைக்கு வசிக்கிறது? பாடி விட்டுட்டு ஆத்மா வெளியேறதான் முடியும். ஆமா, அப்ப நீங்க வீட்டை பாதுகாக்கணும். இந்த உடம்பு அன்னமய கோஷம் நல்லா இருந்தாதான் மிச்சம்லாம் சரி இருக்கும். சோ இந்த அன்னமய கோஷத்தை எப்படி சரியா வச்சுக்கிறது? விஞ்ஞானமய கோஷம், மனிதன் அறியாமை. விஞ்ஞானம்ங்கிறது அறிவு. அறியாமையினாலதான் மனுஷனுக்கு துக்கம் வருது, கட்டப்படுறான். அறிவுன்னா என்ன, எப்படி அந்த அறிவை அடையலாம்? ஞானம்னா என்ன, இந்த ஞானத்தை எப்படி அடையலாம்? இது விஞ்ஞானமய கோஷத்தை பரிசுத்தமாக்குறது. அடுத்து ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம்ங்கிறது
கடவுளோட போய் இணையிறது கடவுளுக்கு அருகாமையில போகும். கடவுள் பக்கத்துல போக போக தான் ஆனந்தம் கிடைக்கிறதே தவிர இந்த உலக வாழ்க்கையோட நீங்க சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா துக்கம் தான். அப்ப கடவுள் அருகாமைக்கு போறதுக்கு என்னென்ன வேணும், எப்படி அடையலாம்? சோ இந்த சுத்தமான இந்த 5 கோஷங்களை 4 சரி பண்ணாவே 5வது கரெக்ட் ஆயிரும். ஆனந்தம் வரும். அதுக்குதான் இந்த ஆரோக்கியம் ஆனந்தம் அப்படின்னு பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நான் சரியான பின்னாடி மற்றவங்களை சரிப்படுத்த போறேன் அப்படிங்கறத விட உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களையும் இந்த பயிற்சிக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா சங்கத்துல இருந்து விழுந்தாதான் தீர்த்தம். வீட்டுல அம்மா அப்பா பேச்சா பசங்க கேட்க மாட்டாங்க. வீசம் வந்துருச்சுன்னா அவன் தான் அப்பா, நாம தான் பையன். மனைவியே கேட்க மாட்டா. நீங்க சொன்னா யாரோ ஒரு குரு வந்திருக்கிறாரு மைசூர்ல இருந்து, அவர் சொல்லி கொடுக்குறாரு, நீயும் மாமான்னு கையை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா ஒரு 10 பைசா தலைக்குள்ள போகும். அது 90 பைசா போதோ இல்லையோ 10 பைசாவாவது போகும். நீங்க போயிட்டு 90 பைசா அவங்க தலையில கூட்ட போனீங்கன்னா உங்களை வீட்டு விட்டு அடிச்சுடுவாங்க. நம்ம புஷ் பண்ணா அதனால மற்றவங்களை சரிப்படுத்த போறேன் வீட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்கள யாரும் கேட்க மாட்டாங்க. நண்பர்கள் கூட கேட்க மாட்டாங்க. இது என்ன சாதனை பண்ணிருக்காங்க, என்ன ரிப்பேர் பண்ண வரலாம், இவனுக்கு என்ன தெரியும், எங்க போய் யாராவது வந்தாலும் கத்துக்கிட்டானா எனக்கு சொல்லி கொடுக்குறானோ. அதனால யாராவது குரு வந்தப்ப அவங்க கிட்ட இந்த மாதிரி இருக்க வாரையான்னு உங்களுக்கு சம்பந்தப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு நிஜமாக அங்கிருந்து அவனை சரிப்படுத்தணுங்கிற மனசு இருந்ததுன்னா பயிற்சிக்கு கூட்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா உங்களோட சேர்ந்து அவரை கற்றுக்கிட்டு ஒண்ணுக்கு போகலாம். இதுதான் நம்மை சார்ந்தவர்களையும் என்னையும் சரிப்படுத்தக்கூடிய வழி. அது இந்த ஒரு வாரத்தை நான் சொல்லிக் கொடுக்க போறேன். எல்லாரையும் கூட்டிட்டு எல்லாருக்கும் பயன்படுமாறு செய்யுங்க.